இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியினால மனித இனம் பல முன்னேற்றங்களை சந்திச்சிருந்தாலும் உண்மையில பல நூறு வருஷங்களுக்கு முந்தைய மனித இனம் பல பிற்போக்குத்தனங்கள்னாலையும் மூட நம்பிக்கைகள்னாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அதுல பல விஷயங்கள் நம்ப முடியாத அளவுக்கு வினோதமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும். அதனால மக்கள் வாழ்ந்த அந்த காலத்தை டார்க் ஏஜஸ், அதாவது இருண்ட காலம்னு சொல்லி தான் வரலாற்றில் குறிப்பிடுறதுண்டு. அப்படியான இருண்ட காலத்தோட சில உண்மை சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் சுருக்கமான தகவல்களா இந்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். தி கிரேட் ஃபெமைன். கடந்த கால வரலாற்றை பொறுத்த வரைக்கும் எப்பவெல்லாம் விவசாயத்துல பெரிய வறட்சி உண்டாகி சாப்பிட உணவு இல்லாம போகுதோ அப்பவெல்லாம் பெரிய பஞ்சம் உருவாகி பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை அது காவு வாங்கியிருக்கு. அப்படி ஒரு பஞ்சம் இந்தியாவில் 1876 இருந்து 1878 வரைக்கும் இருந்தது. இதை மெட்ராஸ் பஞ்சம் அல்லது தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை இல்லாம கடுமையான வறட்சி காரணமா விவசாயம் தோல்வி அடைஞ்சு நிறைய மக்கள் பட்டினியினால இறந்து போனாங்க. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில தெற்கு மற்றும் தென்மேற்கு இந்திய பகுதியை இது பயங்கரமா பாதிச்சிருந்தது. இப்படியான பெரும் பஞ்சம் இந்தியாவில் மட்டுமல்ல ஐரோப்பிய பகுதிகளையுமே உருவாகி இருக்கு. கிபி 1315 இருந்து 1317 வரைக்கும் உருவான தி கிரேட் ஃபெமைன்ங்கிற பெருமஞ்சமும் கிபி 1845 இருந்து 1852 வரைக்கும் அயர்லாந்துல உருவான பஞ்சத்தையும் இதுல குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த டைம்ல உருவான மோசமான வானிலை, விவசாய தோல்வி, கால்நடை நோய், பிளேக் நோய் மாதிரியான விஷயங்களால பெரிய பஞ்சம் உருவாகி பட்டினியினாலையும் நோயினாலையும் நிறைய மனிதர்கள் இறந்து போனாங்க. கடவுள் மேல இருந்த நம்பிக்கை மக்களுக்கு குறைய ஆரம்பிச்சது. நிறைய மனிதர்கள் உணவு கிடைக்காம நரமாமிசம் திங்கக்கூடிய கேனிபல்ஸா கூட மாறினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அயர்லாந்துல உருவான பஞ்சத்தை உருளைக்கிழங்கு பஞ்சம்னு சொல்லி அழைச்சாங்க. 1845 இருந்து 1852 வரைக்கும் அயர்லாந்துல உருளைக்கிழங்கு பயிரளிச்ச பரவலான உருளைக்கிழங்கு கருகல் நோயினாலதான் இந்த பஞ்சமே உருவானது. அந்த டைம்ல உருளைக்கிழங்கு தான் பெரும்பாலான ஐரிஷ் மக்களுக்கு முக்கியமான உணவாதாரமாவே இருந்தது. அதனால நிறைய மக்கள் இறந்து போனாங்க. நிறைய பேர் அயர்லாந்தை விட்டு வேற தேசங்களுக்கு மைக்ரேட் ஆனாங்க. இப்படி வெவ்வேறு காலகட்டங்களில் ஐரோப்பாவில் உருவான இந்த ரெண்டு பெரும் பஞ்சங்களும் நிறைய மனித உயிர்களை காவு வாங்கியிருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் மக்களோட நம்பிக்கை ரீதியாகவும் நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்தி மனித சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தது. ஜஸ்டிஸ் ஃபார் அனிமல்ஸ். குற்றம் செஞ்சவங்களை குற்றவாளி கூண்டுக்குள்ளார நிறுத்தி தண்டனை கொடுக்கிற வழக்கம் மனிதர்களுக்கு மட்டும் நடக்கல. பண்டைய ஐரோப்பிய பகுதிகளில் விலங்குகளையுமே கூட இதில் இன்வால்வ் பண்ண சம்பவங்களுமே கூட நடந்திருக்கு. கடந்த கால வரலாற்றுல மனிதர் அல்லாத ஒரு விலங்கின் மீதான விசாரணைகள் திருச்சபை நீதிமன்றங்கள்ல தான் அதிகமா நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா 13ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப பகுதி வரைக்குமே இந்த வினோதமான வழக்கம் ஐரோப்பாவில் நடைமுறையில தான் இருந்திருக்கு. இதில் ஹிஸ்டரியில பதிவு செய்யப்பட்ட முதல் அனிமல் ட்ரையல் கிபி 1266 வருஷம் பிரான்ஸ்ல ஒரு பன்றி மேல குற்றம் சுமத்தப்பட்டு நடந்திருக்கு. எதிர்பாராத விதமா ஒரு குழந்தையோட மரணத்துக்கு காரணமான சொல்லி அந்த பன்றிக்கு கோர்ட்ல வச்சு மரண தண்டனை எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல உயிரினங்களுக்கு ஆதரவா வாதாட வக்கீல்கள் எல்லாம் கூட இருந்திருக்காங்க. கேட்கறதுக்கு கேணத்தனமா இருந்தாலும் இதுதான் கடந்த கால ஐரோப்பாவோட உண்மையான வரலாற்று நிலவரம். சேவல், குதிரைன்னு சொல்லி எல்லா விதமான விலங்குகளையுமே குற்றவாளி குண்டுக்குள்ளார ஏத்தி காமெடியான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இந்த இடைக்கால ஐரோப்பியர்கள். மம்மி பிரவுன். இன்னைக்கு ஓவியங்கள் வரைய எத்தனையோ விதமான வண்ணங்களுக்காக கெமிக்கல்ஸ் மூலமா கலர்ஸ் கிரியேட் பண்ணி மனிதர்கள் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டு வாக்குல வாழ்ந்த ஐரோப்பிய ஓவியர்கள் பிரவுன் கலருக்காக என்ன பண்ணனாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா உங்களால நம்பவே முடியாது. பண்டைய கால பிரமிடுகள்ல இருந்து எடுத்த மம்மிக்கல்ல இருந்து கிடைச்ச எச்சங்களையும் சில சமயம் முழுவதுமா செதஞ்சு உளுத்து போன மம்மிக்களையுமே பவுடராக்கி அதை பிரவுன் கலருக்கான மூலப்பொருளாகவும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அதுக்கு மம்மி பிரவுன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அம்மோனியா அதிகம் கலந்து இருக்கிறதா சொல்லப்பட்ட இந்த மம்மி பிரவுன் ஓவியங்களுக்கு ஒரு ரியாலிஸ்டிக்கான லுக்க கொடுக்கறதா நம்ம அந்த கால ஓவியர்கள் இத 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. இதுக்காகவே 16ஆம் நூற்றாண்டுல எகிப்தில இருந்து திருடப்பட்ட மம்மிக்கள் அலெக்சாண்ட்ரியாவில் ரகசியமா விற்பனை எல்லாம் கூட செய்யப்பட்டிருந்திருக்கு. டயன் மெய்டன். பண்டைய கால ஐரோப்பாவில் மனிதர்கள் செய்யற குற்றங்களுக்கு கடுமையான காட்டுமிராண்டித்தனமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட டார்ச்சர் டிவைசஸையுமே கூட யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த அயன் மைடன். குற்றவாளிகளுக்கு அளவில்லாத வலியை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட இது ஒரு ஹியூமன் சைஸ்க்கு இரும்பால உருவாக்கப்பட்டு உள்ள இரும்பாலான முட்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளார ஒரு மனுஷனை வச்சு கதவுகளை சாத்தி விட்டுட்டா இரும்பாணிகள் உடம்புலையும் முகத்திலையும் தொலைச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வெளியேறி அதிக வலியோட மெதுவான மரணம் ஏற்படும். குற்றவாளிகள் உடனடியா இறந்து போயிடக்கூடாது, வலியை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு இறந்து போகணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான டார்ச்சர் மெத்தட ஐரோப்பாவில் கொடுத்திருந்திருக்காங்க. கிமு 200ஆம் வருஷ காலகட்டத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்த இந்த வகையான தண்டனை முறை பல நூறு வருஷங்களை தாண்டி கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பல ஐரோப்பிய பகுதிகளில் நீடிச்சிருந்திருக்கு. குறிப்பா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு தான் இந்த கொடூரமான தண்டனையை கொடுத்திருந்திருக்காங்க. நைட் டெம்ப்ளர்ஸ்.
கிபி 9, 10, 11ஆம் நூற்றாண்டு மாதிரியான மத்திய காலத்துல சக்தி வாய்ந்த செல்வாக்கு மிகுந்த ஆர்கனைசேஷனா இருந்ததுதான் இந்த நைட் டெம்ப்ளர்ஸ். கிபி 1118ஆம் வருஷம் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு ஒரு கத்தோலிக்க ராணுவ மாதிரி செயல்பட்டு மத்திய காலத்துல நடந்த சிலுவை போர்கள்ல ஒரு முக்கியமான சக்தியாவே மாறி இருந்தாங்க. ஐரோப்பாவோட பல்வேறு பகுதிகளையும் நிர்வகிச்சதோட இந்த உலகத்தோட முதல் இன்டர்நேஷனல் பேங்கர்ஸாவும் இருந்த இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் ஒரு பணக்கார அமைப்பாவுமே இருந்தது. அப்புறம் பல்வேறு காரணங்களுக்காகவும் இதோட சர்வாதிகாரத்தினாலையும் கிபி 1312ஆம் வருஷம் கத்தோலிக்க திருச்சபையால இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் அமைப்பு கலைக்கப்பட்டது. இருந்தாலுமே இந்த நைட் டெம்ப்ளர்ஸோட வம்சாவளிகள் இன்னுமே அவங்களோட சடங்குகளை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து இப்பவும் ரகசியமா இயங்கிட்டு வரதாவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆண்டோனி வான் லியூவன்ஹாக். ஆண்டோனி வான் லியூவன்ஹாக்ங்கிற இவரைத்தான் மைக்ரோபயாலஜிங்கிற நுண்ணுயிர் அறிவியலோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு அதன் மூலமா ஒரு செல் உயிரினங்கள், பாக்டீரியா மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே கூட நம்மளை சுத்தி தான் இந்த பூமியில உயிர் வாழுதுங்கிற விஷயத்தையே முதலா கண்டறிஞ்சு இந்த உலகத்துக்கு சொன்னவரும் இவர் தான். 16ஆம் நூற்றாண்டு வாக்குல இவர் லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டில நுண்ணுயிர்கள் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மனித உயிர் செல்களான விந்தணுக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதற்கான விளக்கங்களையும் உண்மை நிலவரத்தையும் சேகரிச்சு கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக சுய இன்பம் மூலமா தன்னுடைய விந்தணுக்களையே எடுத்து மைக்ரோஸ்கோப் வழியா ஆராய்ச்சி பண்ணி அதோட உருவம் எப்படி இருக்குங்கிறதையும் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிற மாதிரியான பலவிதமான தகவல்களையும் சேகரிச்சு ராயல் சொசைட்டிக்கு கொடுத்திருக்காரு. மனிதர்களால மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல் லிவிங் ஸ்பெர்ம் டிஸ்கவரி இவரால நிகழ்த்தப்பட்ட ஒன்னாதான் வரலாற்றுல பதிவாகி இருந்தது. ஆனா மனித விந்தணுக்கள் பத்தின இப்படியான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்குமான காலங்கள்ல மனிதர்கள் குழந்தை பிறக்கிற ப்ராசஸ்ல வேற ஒரு விதமான நம்பிக்கையை கொண்டவங்களா தான் இருந்திருக்காங்க. அதாவது விந்தணு கருமுட்டையில இணைஞ்சு அதுக்கப்புறம் தான் கரு உருவாகுங்கிறது இன்னைக்கு நமக்கு அறிவியல் சொல்லக்கூடிய விளக்கம். ஆனா வரலாற்றுல பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஒரு மனிதன் கருவா உருவாகி எல்லாம் பிறக்கிறதில்ல. அவனோட மொத்த வடிவமும் வயிற்றுக்குள்ளார ஒரு மினியேச்சர் வடிவத்துல தான் இருக்கும். அதாவது நம்ம எல்லாருமே கருப்பைக்குள்ளார ஒரு குள்ள மனிதர்களா தான் இருப்போம். வயிற்று விட்டு வெளியே வந்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் பெரிய மனிதர்களா வளர ஆரம்பிச்சுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஹிஸ்டரியில ப்ரீ ஃபார்மேஷனிசம் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிடப்படுது. அன்கன்வென்ஷனல் ஹைஜீன் பிராக்டிசஸ் இன் மெடிவல் டைம். மேற்கத்திய நாடுகளோட மத்திய காலத்துல ஹைஜீன் அப்படிங்கிற பேர்ல கிறுக்குத்தனமான பல வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த மனித சிறுநீரோட பயன்பாடு. இடைக்கால ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்கும் மனித சிறுநீரை சுத்தம் செய்யறதுலயும் மருத்துவத்திலையும் ஒரு எஃபெக்டிவான விஷயம் நினைச்சேதான் அதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்திருக்காங்க. அப்ப இருந்த அரைகுறையான மருத்துவர்கள் யூரின்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதா சொல்லி உடல்ல ஏற்படுற பல வெளிக்காயங்களுக்கு யூரினைத்தான் மெடிசனாவும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இன்னும் பர்டிகுலரா 8ஆம் ஹென்ரின்னு அழைக்கப்படுற மன்னருடைய ஆட்சி காலத்துல அப்போ இருந்த மருத்துவர்கள் வீரர்களுக்கு போர்ல ஏற்பட்ட காயங்கள் உடனடியாக குணமாகணும்னா இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்க அவங்களோட காயங்களை சிறுநீர்ல தான் கட்டாயமா கழுவியாகணும்னு சொல்லி உத்தரவெல்லாம் கூட போட்டிருக்காங்க. அதோட இந்த சிறுநீர் மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டுமே பயன்படுத்தப்படல. அம்மோனியா அதுல அதிகமா இருக்கிறதா சொல்லி லெதர் ஒர்க்லயும் உடம்புல தேவையில்லாத ரோமங்களை ரிமூவ் பண்றதுக்காகவும் பற்களை படுகிற மருத்துவத்திலையுமே பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் பண்டைய ரோமானியர்களும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வம்சாவளிகளும் மனித மற்றும் விலங்குகளோட சிறுநீரை வாய் கொப்பளிக்கவும் பற்களை வெண்மையாக்க உதவுதுன்னு சொல்லியுமே கூட பயன்படுத்திக்கிட்டே தான் வந்திருந்திருக்காங்க. குறிப்பா இடைக்கால ஐரோப்பாவில் வாழ்ந்த பல பெண்கள் அவங்களோட உடல் பகுதியில தேவையில்லாத இடங்களையும் அந்தரங்க உறுப்பு பகுதிகளையும் வளரக்கூடிய ரோமங்களை நீக்க அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலா குளிக்கிற தண்ணீர்ல பாதிக்கு பாதி மனித சிறுநீரை கலந்து குளிக்கிறதையும் வழக்கமான மண்ணாவே வச்சிருந்திருக்காங்க. குறிப்பா இதுக்கு ஆண்களுடைய சிறுநீரை தான் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க இப்படி ஹைஜீன் பிராக்டிஸ்ங்கிற பெயர்ல கண்ட கருமத்தையும் பண்ணனாலும் பண்டைய ஐரோப்பியர்கள் நிறைய பேர் தொற்று நோய் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்க ஃபாலோ பண்ண பப்ளிக் பாத் அப்படிங்கிற பொது குளியல் முறை தான். ஆண் பெண்ணுன்னு சொல்லி எல்லாருமே ஒரே இடத்துல ஒண்ணு கூடி நிர்மாணமா குளிக்கிறதுக்குன்னு ஐரோப்பியர்கள் கட்டியிருந்த பாத் ஹவுசஸ் தான் ஒருத்தருடைய நோய் தொற்று இன்னொருத்தருக்கு வேகமா பரவ முக்கியமான காரணமாகவும் இருந்தது. அது மட்டுமல்ல அவங்களுக்குள்ளார இருந்த வரம்பில்லாத உடலுறவு முறைகளும் நம்ப முடியாத அளவுக்கு இயற்கைக்கு மாறான ஒன்னாவுமே இருந்தது. மெடிவல் மெடிசன். இடைக்கால நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டான ஹெல்த் கேரும் சயின்ஸும் டெக்னாலஜி எல்லாம் அப்ப இல்லங்கிறதுனால அந்த டைம்ல அவங்க பின்தொடர்ந்த மருத்துவ முறை ரொம்ப முரட்டுத்தனமானதாகவும் மூட நம்பிக்கைகளோட கலந்த ஒன்னாவுமே தான் இருந்தது. மனித உடலை பத்தியும் அதுல உருவாகக்கூடிய நோய்களை பத்தியும் புரிஞ்சுக்க போதுமான வசதிகளும் வாய்ப்புகளும் அப்ப இருந்த மருத்துவர்களுக்கு முழுசா கிடைக்கல. அதனால மேற்கத்திய நாடுகள்ல இடைக்காலத்துல மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மருத்துவர்கள் 1000-2000 வருடங்களா ஃபாலோ பண்ணிட்டு வந்த பழைய மருத்துவ வழிமுறைகளை தான் பயன்படுத்தினாங்க. அதுல மூட நம்பிக்கைகளுமே கூட கலந்திருந்தது. ஒரு மனுஷனுக்கு உடம்புல நோயோ பிரச்சனையோ வந்ததுன்னா அதுக்கு பயாலஜிக்கலான காரணங்களை எல்லாம் தாண்டி மத ரீதியான ஸ்பிரிச்சுவல் ரீசன் பாவ புண்ணியம் மாதிரியான விஷயங்களும் தான் முதன்மையானதா முன்னிறுத்தப்பட்டது. அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ணப்பட்ட வைத்தியங்களும் வலி நிறைஞ்சதாகவும் முரட்டுத்தனமாகவே தான் இருந்தது. அதுலயும் ஓரளவுக்கு மருத்துவம் தெரிஞ்சவங்க எல்லாம் பெரிய பணக்கார அரச மாளிகைகளுக்கு மட்டும்தான் நிரந்தரமா வேலைக்கு வைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. லோக்கல் ஹீலர்ஸ்ங்கிற சிலர் தான் பெரும்பாலான மனிதர்களுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்க. தீராத தலைவலிக்கு மண்டையில ஓட்ட போடுறது, கெட்ட ரத்தத்தை வெளியில கொண்டு வரன்னு சொல்லி அட்டையை கடிக்க விட்டு ரத்தத்தை உறிஞ்சிறது, என்ன நோயின்னு தெரிஞ்சுக்க யூரினை குடிக்கிறதுன்னு சொல்லி பல அட்டகாசங்களை பண்ணியிருக்காங்க இந்த இடைக்கால மருத்துவர்கள். தி ஜூடாஸ் கிரேடல்.
இடைக்கால நூற்றாண்டு அப்படினாலே அதுல மனிதர்களுடைய மிருகத்தனம் மிக கொடூரமா வெளிப்பட்ட நாட்கள் தான் அதிகம். தண்டனைங்கிற பேர்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை துன்புறுத்தி பார்க்கிறது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயங்களை ஒன்னாவே இருந்தது. அதுக்காக அப்ப வாழ்ந்த மனிதர்கள் நிறைய கொடூரமான டார்ச்சருக்கான கருவிகளையும் உருவாக்கி இருந்தாங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒன்று தான் இந்த ஜூடாஸ் கிரேடல். முதன்முறையா 16ஆம் நூற்றாண்டுல ஸ்பெயின்ல உருவாக்கப்பட்ட இந்த தண்டனை கருவியை மத துஷ்பிரயோகம் பண்றவங்களை தண்டிக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த சீட் மேல ஒருத்தரை உட்கார வைக்கும் போது தாங்க முடியாத வலி ஏற்படும். கை கால்களை அசைக்க முடியாதபடி எல்லா பாகங்களுமே கயிறுனால் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறதுனால பிரமிட்ல இருக்கிற அந்த ஷார்ப்பான பாயிண்ட் மெதுவா குற்றவாளியோட பின்புற வழியா குத்தி இறங்கும். சென்சிட்டிவான ஏரியாஸ்ல இருந்து ரத்தம் வெளியேறி வலியை முழுமையா அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உயிர் பிரியும். இந்த பிளாக் பிளேக் பிளேக் நோயினால பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தா இறந்து போன இடைக்கால நூற்றாண்டு மனிதர்களோட கதையை ஏற்கனவே நம்ம சேனல்ல நீங்க பார்த்திருக்கலாம். இந்த பிளேக் நோய் உண்மையிலேயே எப்படி உருவானது, எப்படி ஐரோப்பாவுக்குள்ள பரவனது, எத்தனை பேரை காவு வாங்கினது, எங்க இருந்து எதன் மூலமா இது எப்படி உருவானதுங்கிறத பத்தி 2 வீடியோக்களை ஏற்கனவே நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒருவேளை பார்க்காதவங்க யாராவது இருந்தா அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.